ஆமா, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்கு, போதைப் பொருட்கள் பிரச்சனை இருக்கு. ஆனா இது தவிர வேற என்னத்தான் நீங்க குறை சொல்ல முடியும்? இது தவிர வேற என்ன குறை சொல்லணும்? இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய செயல் அப்படிதான் இருக்கு. நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சா போதும், மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது, மக்கள் பத்தி எனக்கு கவலை கிடையாது. யூ ஆர் அ டிசாஸ்டர் டு தமிழ்நாடு, யூ ஆர் அ டிசாஸ்டர் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க மிகப்பெரிய துரோகம் தமிழ்நாடு மக்களுக்கு பண்ணிருக்கீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அந்த கருத்துல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு முக்கியமாக உங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து திமுக ஆட்சியில கடந்த 5 வருடங்களாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, ரோட்ல நடமாடும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, கல்லூரிக்கு போயிட்டு வரும்போது பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வீட்டுக்குள்ள புகுந்து பெண்கள் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே இன்டர்லிங்க்ட் இருக்கு. ஏன்னா பெண்கள் மேல ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா முக்கவாசி போதை பொருட்கள்ல போதையில இருக்கும்போது அவங்க மேல தாக்குதல் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு டிஎம்கே லிங்க்ல இருக்காங்க. ஏன் விமென் கான்ஸ்டபிள் நம்மளை பாதுகாக்கிறதுக்கான காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு தமிழகத்துல. யாராலையும் மறக்க முடியாது, ஒரு பிரச்சாரத்துல எப்படி ஒரு மீட்டிங்ல விமென் கான்ஸ்டபிள் ஒரு பெண் கான்ஸ்டபிள் மேல அக்கிரமம் நடந்தது. அதுக்கு காரணம் வந்து 2 டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ். இப்போ சமீபத்துல மார்ச் 10ஆம் தேதி எப்படி பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல கிராமத்துல ஒரு பெண் எந்த அளவுக்கு ஒரு டிஎம்கே உடைய அட்ராசிட்டிஸ் நம்ம வந்து பாக்குறீங்கன்னா, பொய்யான 8000 கூப்பன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கும்போது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கல, அவ கேட்டிருக்கா திமுக காரன்கிட்ட, எனக்கு ஏன் அந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கப்படல? அதுக்கு அந்த வீடியோவே இருக்கு, நம்ம எல்லாரும் பார்த்தோம். எந்த அளவுக்கு ஒரு பெண் தாக்கி அசிங்கமப்படுத்தி அவ தகாத வார்த்தையால பேசி அவ மனசு எந்த அளவுக்கு புண்படுத்துச்சுன்னா, எவ்வளவு அவமானம் இருந்ததுன்னா அவ வந்து இறந்துட்டா. அவ எப்படி இறந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீட்டுல இருக்கிற தாய்மார்கள், தாய் தந்தை எல்லாரும் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். 23 வயசு பொண்ணு தானே. இந்த அளவுக்கு பண்ணும்போது ஏன் மக்கள் கேள்வி கேட்க கூடாது? இல்ல நாங்க கேள்வி கேட்கும் போது நீங்க யாரு கேள்வி கேட்கறதுக்கு எங்களை வந்து விரல் நீட்டி எங்களை வந்து தகாத வார்த்தையால எங்களை விமர்சிக்கிறாங்க. திமுக காரங்க இன்னைக்கு எந்த முகம் வச்சுட்டு மக்கள் கிட்ட போய் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. கடந்த 5 வருடத்துல உங்களுக்கே தெரியும், எல்லாமே நீங்களே ரிப்போர்ட் பண்றீங்க. எந்த அளவுக்கு அதிகமா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எந்த அளவுக்கு அதிகமாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் மாதத்திலேயே இந்த மாசம் முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லையே சட்டசபையில முதலமைச்சர் கையில ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, ரிப்போர்ட், ஹோம் ரிப்போர்ட். அதுலயே வந்து தெளிவாக கிரைம் அகேன்ஸ்ட் விமென் இன் தமிழ்நாடு ஹஸ் கான் அப் டிராஸ்டிக்கலி. நாங்க சொல்லணும்னா தேவையில்லை, உங்க ஹோம் டிபார்ட்மெண்ட், ஏன்னா ஹோம் மினிஸ்டர் இருக்கட்டும் இல்லைன்னா லா அண்ட் ஆர்டர் இருக்கட்டும், டைரக்ட்லி சீஃப் மினிஸ்டருக்கு முதலமைச்சருக்கு கீழே தான் இருக்கு. நீங்க பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்கல. சரி, எதிர்கட்சியாக நாங்க பேசிட்டு இருக்கோம், தேர்தல் நேரத்துல நாங்க வந்து போய் சொல்றோம். இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் ஒரு மேடையில இருக்கும் போது அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சி தலைவர் அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆமா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்கு, போதை பொருட்கள் பிரச்சனை இருக்கு. ஆனா இது தவிர வேற என்னத்தான் நீங்க குறை சொல்ல முடியும்? இது தவிர வேற என்ன குறை சொல்லணும்? போதை பொருட்கள் ஆளானா நம்ம இளைஞர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது சரி, கல்லூரியில் இருக்கும்போது சரி, 8வது 7வது வகுப்பு படிக்கிற மாணவர் மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்காங்க, இல்ல சாராயக்கு அடிமையா இருக்காங்க. கல்லூரியில ஈஸியா உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது? நமக்கு எல்லா வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு மாணவி வீட்டுல 4 பேர் கஞ்சா போதையில இன்னைக்கு போராடிட்டு இருக்கா. அந்த பொண்ணு 4 பேர் கஞ்சா போதையில உள்ள பூந்து அவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு, கழுத்து அறுத்திருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எங்கே கொண்டு போறீங்க? தமிழகத்தை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கீங்க? உங்க ஆட்சியில ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சொன்னா அப்புறம் யார்கிட்ட வந்து நாங்க கேள்வி கேட்கறது? முதலமைச்சர் அவர்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து இந்த தமிழகத்துக்கே ஒரு தந்தை ஸ்தானத்துல ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், எந்த தந்தை தன் வீட்டு பெண்கள் மீது இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடந்தா பேசாம
பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய செயல் அப்படிதான் இருக்கு. நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சா போதும், மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது, மக்கள் பத்தி எனக்கு கவலை கிடையாது. எல்லாத்துக்கும் யார் அதை கேள்வி கேட்டாக்கா அவங்க அது கேள்விக்கு பதில் கொடுக்கறது இல்ல. அவர் மட்டும் இல்ல, கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் அமைச்சர்கள் மேற்கொண்டு ஒரு கேள்வி கேட்டாக்கா கேள்விக்கு பதில் வராத உடனே ஏன் அங்க நடக்கலையா, ஏன் இங்க நடக்கலையா, இங்க மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா, இங்கே கம்மியா இருக்கு அங்க அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பேச்சு நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்குமா? இந்த மக்கள் இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கிறாங்க. நாங்க உங்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க எங்களை பாதுகாப்பீங்க, என் பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், எங்களுடைய வளர்ச்சி இருக்கும், தமிழகத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும், அப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த தேர்தல்ல அந்த வாக்குறுதி இந்த தேர்தல்ல நீங்க வாக்குறுதி எதுவுமே காப்பாத்தல. அதுக்காக நாங்க அந்த மாற்றங்கள் இருக்கு பாருங்க, ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட்லி மக்கள் மனசுல அந்த ஷிஃப்ட் இன்னைக்கு பாக்குறோம். அது பயத்துலதான் மற்ற விஷயங்கள் அவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்தா அந்த திசை திருப்புறதுக்காக தேவையில்லாத வேற இன்னொன்று பிரச்சனை பத்தி பேசுவாங்க. ஒரு பிரச்சனை கேள்வி கேட்டாக்கா அதை திசை திருப்புறதுக்காக இம்மிடியட்டா இன்னொன்று பிரச்சனை பத்தி பேசுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, சுத்தி 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 பிரச்சனைகள் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஜலேபி மாதிரி ரவுண்டா போயிட்டு இருக்காங்க. ஆனா கேள்விகளுக்கு பதில் வர மாட்டேங்குது. முதலமைச்சர் பல விஷயங்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும், ஆனா அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுக்கறதுக்கு தைரியம் கிடையாது, கொடுக்கவும் மாட்டாரு, ஏன்னா பதில் அவர்கிட்ட இல்ல. There's a complete failure of DMK government in Tamil Nadu. அது மட்டும் உறுதியாக இருக்கு. அண்ட் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு எந்த கேள்விக்கும் பதில் இருந்தா தயவு செஞ்சு கொடுங்க. இந்த கேள்வி பாஜக சார்பாக இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நான் கேட்கல. தமிழகத்துல 40 வருடங்களாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண், என்னோட டாக்ஸஸ், என்னோட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், voting, என் பசங்க எல்லாமே இங்க இருக்காங்க, என் குடும்பமே இருக்கு. 40 வருடமாக தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்ணாக நான் கேள்வி கேட்கிறேன். முதலமைச்சர் பார்த்துட்டு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருந்தா கொடுங்க, பதில் இல்லையா விலகுங்க, நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு எப்படி மக்கள் கவனிக்கணும், எப்படி பாத்துக்கணும்னா எங்களுக்கு தெரியும். யூ ஆர் அ டிசாஸ்டர் டு தமிழ்நாடு, யூ ஆர் அ டிசாஸ்டர் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க மிகப்பெரிய துரோகம் தமிழ்நாடு மக்களுக்கு பண்ணிருக்கீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அந்த கருத்துல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றங்களுடைய குரல் நசுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இல்ல, நான் கேக்குறேன், டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா? டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல இந்தியா முழுவதும் இருக்கு? இந்தியா முழுவதும் இருக்குல்ல. இதே எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது இதே பிரச்சனை இருந்தது இல்ல. சோ டீலிமிட்டேஷன் ஒரு எஸ்ஐஆர் வரும்போது இதுதான் பிரச்சனை இருந்தது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் கிடையாது. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் வரும்போது இந்த ரூல்ஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரான குரல் திமுக ஃபர்ஸ்ட் எழுப்புவாங்க. பெண்கள் முன்னேறக்கூடாது. இப்போ டீலிமிட்டேஷன்னாலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்கள் முன்னேறிடுவாங்க, அதுதான் பிரச்சனை இருக்குல்ல. 33% ரிசர்வேஷன், நீங்க இத்தனை வருடங்களாக காங்கிரஸோட ஆட்சியில இருக்கீங்க, நீங்க என்ன சாதிச்சீங்க? 33% எவ்வளவு போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது சாத்தியமானது, அது உங்களால பொறுத்துக்க முடியல. ஐயோ பெண்கள் முன்னேறிடுவாங்களே, அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஆணாதிக்கத்தை அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அந்த மேல் ஈகோ இருக்கு பாருங்க. திமுக காரங்க அந்த கட்சியில இருந்திருக்கேன், அந்த மேல் ஈகோ அவங்களுக்கு பாதிக்குது. பெண்கள் முன்னேறிடுவாங்க, அது இருக்க கூடாது. பெண்கள்னா நமக்கு கீழே தான் இருக்கணும், நம்ம அடிமையை தான் இருக்கணும், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதனாலதான் அந்த டீலிமிட்டேஷனுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. டீலிமிட்டேஷன் சரியாக படிச்சுட்டு டீலிமிட்டேஷன் பத்தி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னா பெட்டரா இருக்கும். உதயநிதி அவர்களுக்கு சகோதரர் மாதிரி இருக்காரு, தம்பி மாதிரி இருக்காரு. அவருக்கும் சொல்றேன், தம்பி கொஞ்சம் டீலிமிட்டேஷன் என்ன இருக்குன்னா பிளைண்டா உங்க அப்பா ஃபாலோ பண்ணாதீங்க, கொஞ்சம் தெளிவாக நீங்க படிச்சவங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க டீலிமிட்டேஷன்னா என்ன இருக்கு. எஸ்ஐஆர் பத்தி இதுதான் பேசுறீங்க, இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி அதுதான் பேசுறீங்க. பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக, நாட்டுடைய நலனுக்காக தான் டீலிமிட்டேஷன் இருக்கு. படிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. பீகார்ல 40 80 மாறுது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல 80 140 ஆகுது. தமிழ்நாட்டுல மட்டும் கொஞ்சம் எண்ணிக்கையில தானே கூடுது அப்படிங்கறத அவங்க வேறுபாடு பார்க்க. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் 50% இது பண்றாங்க, 50% அதிகரிக்குது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் 8 சீட்டு தான் அதிகரிக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன, அவங்களோட பிரச்சனை 8 சீட் அதிகமா இருக்கு, இல்லைன்னா அதிகமா பண்ணணும் சொல்றாங்க.
இல்ல இங்க தமிழ்நாட்டுல 30-39 இருக்குல்ல. 39 இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை? இதுதான் ஸ்டார்டிங் இருக்குல்ல. கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதானே முடியும். கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதானே முடியும். நாங்க டெல்லியில இருந்து வேற வந்திருக்கிறாரு இவர், நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கு. டெலிமிட்டேஷன் பத்தி அவரும் பேசுவாரு. See, whenever the Stalins are in trouble, they know a simple formula to spread misconceptions and mislies about devolution of taxes, number one. And number two, spread misconceptions about delimitation. Let me tell this to you. If at all, any state will benefit out of delimitation more, it will be the southern states. Why? Because there is a very clear formula, 50% increase for all the states. So if Uttar Pradesh, and today, by the way, Stalins continue to mislead the people, the population of Tamil Nadu and Rajasthan are the same. Rajasthan has 25 seats, Tamil Nadu has 39 seats. So imagine after delimitation, Tamil Nadu seats will go up to possibly 59 and Rajasthan seats will go up to 37. So who gains more? And because the population rise is less over here, obviously you will have each member of parliament catering to fewer number of constituents per seat. So obviously it is the southern states which will gain. But the narrative which he is presenting is completely opposite, which only shows that they have no real issues to fight with. மொழிபெயர்க்கணுமா? Population of Rajasthan has gone up in the last 30 years. So that is what That I'm is now saying. matching. When it was delimitation was done previously, the population of Rajasthan might have been very, very less when compared to Tamil Nadu. It would have come up. What I'm saying is that today, if you just increase 50% the seats of both Rajasthan and Tamil Nadu, and then divide it by the total number of population in each state, even in that situation, Tamil Nadu stands to gain. Because the total number of constituents which each member of parliament is catering to will be fewer in Tamil Nadu. But the impression which the Stalins give is, injustice is being done to southern states, which is absolutely not the case. The only people who have done injustice is the Stalins. Today I was there at an education summit of teachers before coming here. There is a research paper which the professional cell of BJP in Tamil Nadu has prepared for the education sector. Even in the education sector, there are about 95,000 students in the primary school who are going to schools with single teacher. Imagine there are about 1,800 schools across Tamil Nadu which are running with only one teacher. Is that not a scam? So everywhere it is only the Stalins who have ruined Tamil Nadu, and to deflect attention from that, they keep playing the victim all the time. இல்ல இது தோல்வி பயத்துலதான் இந்த மாதிரி பேச்சு வருது. அவங்களுக்கு தெளிவாக இருக்க தோல்வி அடையும் போறோம். அந்த தோல்வி பயத்துலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. மக்களை திசை திருப்புறதுக்காக, பொய்யான விஷயத்தை அவங்களுக்கு காதுல கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள். சோ சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், the most beneficial states will be the South Indian states. ஆனா அது மட்டும் உண்மை மட்டும் பேசக்கூடிய தைரியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மை மட்டும் என்னன்னா தெரியாது. பொய் மட்டும் பேசி 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 பழகிட்டாங்க. உண்மை வாயில வரதே இல்லை. So why are we even comparing? Let's talk about Tamil Nadu. So I'm talking. இல்ல சார், I'm not going to. நான் இன்னொரு சிட்டி கம்பேர் பண்ணி இன்னொரு ஸ்டேட் கம்பேர் பண்ணி பேசவே இல்லை. நம்ம ஏன் இன்னொன்னு மாநிலத்தை கம்பேர்? நம்ம வீட்டுல அழுக்கு இருக்குன்னா முதல்ல அந்த அழுக்கு சுத்தம் பண்ணுவோமே. பக்கத்து வீட்டுல என்ன அழுக்கு இருக்கு அது ஏன் நம்ம பாக்குறோம்? சார் sir, let me talk about my state. I'm more worried about my state. பக்கத்து ஸ்டேட்ல நான் அங்க பெட்டரா இருக்கு, இங்க பெட்டரா இருக்கு இல்ல. இன்னைக்கு அமெரிக்கா எப்படி இருக்கு, இந்தியா எப்படி இருக்குன்னு அந்த கம்பேரிசனே பண்ணல. I am saying என்னுடைய growth என்ன இருக்கு. நான் இங்க இருக்கும் போது என் வீட்டுல அவ்வளவு அழுக்கு இருக்கும் போது அது ஏன் சுத்தம் செய்ய மாட்டேங்கிறீங்க? 5 வருஷம் இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க இந்த வீடு சுத்தம் பண்ணுவோம். ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 2016 இருந்து 2021 வரைக்கும் எடப்பாடியார் அவருடைய கவர்னன்ஸ் நல்லா இல்ல, அவ்வளவு குற்றங்கள் நீங்க சாத்துனீங்க. அதனால நீங்க ஜெயிச்சுட்டு வந்தீங்க, நாங்க எல்லாமே சுத்தம் பண்றோம். கடந்த 5 வருஷத்துல நீங்க என்ன சுத்தம் பண்ணிருக்கீங்க?
நீங்க சொல்லுங்க, crime against women has gone up by more than 300%. There are more than how many POXO cases have gone up? Almost 200% POXO cases have gone up. So நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாக்கா, இதுதான் நான் சொன்னேன், உங்ககிட்ட கேள்வி கேட்டாக்கா அங்க நடக்கலையா இங்க நடக்கலையான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன், என் வீட்டுல அவ்வளவு அழுக்கு இருக்கு, அது சுத்தம் பண்ணி தரேன்னு நீ சொன்ன, அது ஏன் பண்ணல? இது என்னுடைய கேள்வி. Sir, here the ruling party in the state has direct links with drug kingpins Jafar Sadiq and Sarfaraz Nawaz. Where does it happen in any other state? 3000 கிலோ cocaine was confiscated. அதுக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா? இது யாராவது வந்து மறக்க முடியுமா? இன்னைக்கு So where are these cocaine? That is what the law and order is with the CM. Yes, ma'am. Definitely. அவர் சொல்லணும். Cocaine is not produced anywhere in Tamil Nadu. Sir, it's not produced. அதுக்கு தான் How come it jumps from states? How come it jumps from some other country to Tamil Nadu? correct sir, it's not jumping. I'm saying இங்க இருக்கும்போது உங்க ஆளுங்க தானே எடுத்துட்டு வராங்க, விசாரணை நடத்துங்க. உங்க ஆளுங்க தானே 3000 கிலோ கோகேன் வந்து பறிமுதல் ஆயிருக்கு. அது டைரக்ட் லிங்க் வந்து ஜாஃபர் சாதிக் இருந்தாரு. அது உங்க கட்சிக்கு சார்ந்தவங்க. நீங்க தானே கூட நின்னுட்டு போட்டோ எடுத்திருக்கீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போட்டோ எடுத்திருக்காங்க. டிஎம்கே ஃபங்க்ஷனரி அவர் தானே. அப்புறம் 3000 கிலோ கோகேன் வந்து தமிழகத்துக்கு வரும்போது டிஎம்கேக்கு உங்க ஆட்சி இருக்கு, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம உள்ள வருமா? அப்போ லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கு கீழே இருக்கு. அப்போ லா அண்ட் ஆர்டர் நீங்க இது வரைக்கும் அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்திருக்கீங்களா? ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க விசாரணை பண்ணணும்ல, நீங்க மக்களுக்கு பதில் கொடுக்கணும்ல. அது கேட்கிறேன். வீடியோ லாஸ்ட் இயர் இந்தியா டுடேலே ஒரு வீடியோ கிளியரா இருந்தது. அறிவாலயம் சென்னையில அறிவாலயம் பக்கத்து ஸ்ட்ரீட்ல அந்த பவுண்டரி வால் பக்கத்துல வந்து போதை பொருட்கள் சப்ளை ஆகுது. அங்க உட்கார்ந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க, ஊசி போடுறாங்க. அந்த வீடியோவே கிளியரா இருந்தது. அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்திருக்காரா இனி வரைக்கும்? அறிவாலயம் ஒட்டி. அப்போ உங்களுக்கு சிசிடிவி கேமரா, ஒரு டெலிவிஷன் காரங்களுக்கு, ஒரு பிரஸ் காரனுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கேள்வி நாங்க கேட்கிறோம், பதில் இருந்தா கொடுங்க. பதிலே வரமாட்டேங்குது உங்க சைட்ல இருந்து. கருப்பு கொடி, நகல் எரிப்பு போராட்டம், இதை எப்படி பாக்குறீங்க? சரி, இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக இன்னைக்கு காலையில வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி காட்டிட்டு பத்து வச்சாங்க. அது என்ன பத்து வச்சாங்க? என்ன சார் பத்து வச்சாரு காலையில? டீலிமிட்டேஷனுடைய பிளாஸ்டிக் தானே. பேசிக் பிளாஸ்டிக் இஸ் பேண்ட். முதலமைச்சருக்கு அது கூட தெரியாதா? ஏங்க லைட்டர் வச்சுட்டு பிளாஸ்டிக் ஃபுல்லா பாருங்க. பிளாஸ்டிக் இஸ் பேண்ட் தானே. ஒரு முதலமைச்சர் பண்ற செயலா இது? பிளாஸ்டிக் லைட்டர் நீங்க பிளாஸ்டிக் இஸ் பேண்ட் அது கூட தெரியாம இருப்பீங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த மயக்கத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எதுல இருக்காங்கன்னு தெரியல. ஒரு பேசிக் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா? பிளாஸ்டிக் நான் வந்து மக்களுக்கு காட்டுறேன், பிளாஸ்டிக் இஸ் பேண்ட், அது கூட தெரியாம நீங்க இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த 8000 ரூபாய் கூப்பன் தான். ஏன் 1000 விளக்குல இன்னைக்கு சென்னையில 1000 விளக்குல 8000 ரூபாய் கூப்பன் வந்து போலி கூப்பன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இது நடக்குது. அப்புறம் நீங்க மக்களுக்கு இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் திமுக காரங்கள 18 பேரு இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல ஃபுல்லா இருக்கு. எங்க ஊருக்கே வராதே சொல்ற அளவுக்கு விரட்டுறாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். That you should be telling me, sir. அவர் பேரு சுந்தர் தான், அதனால கேக்குறாரு. So you also Mr. Sundar. Great. So nice to know that one Sundar is asking about another Sundar. Well, we are doing our best. We hope for the best. And பார்க்கும்போது I feel that மக்கள் வந்து அந்த ஷிஃப்ட்க்கு ரெடியா இருக்காங்க. என்னன்னா சுந்தர் சார் அவ்வளோ பேசுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் சினிமால மட்டும்தான் பார்த்துருக்காங்க, சினிமால அவர் வசனங்கள் எழுதுறது மட்டும்தான் பார்த்துருக்காங்க. நான் எப்பவுமே அவர் பத்தி பேசுவேன். அவருக்கு ஒரு டெட்லி காம்பினேஷன் இருக்கு, வரலாறும் அரசியலும். அவர் அவ்வளோ உள்ள வாங்கியிருக்காரு, அது யாருக்கும் தெரியாது. And I kept saying from day one, don't touch that side because Sundar is very, very deep into politics and history. அவர் காட்ட மாட்டாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும் what history and politics can do magic. சுந்தர் சார நாடகத்தாரி அப்படின்னு வார்த்தை சாலத்தால கொஞ்சம் நிறைய பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. எப்படி யார் விமர்சனம் பண்றாங்க? அந்த பேர் சொல்லுங்க. அமைச்சர் பேச்சு கழிவு ரைட், அவர் பேர் உச்சரிக்க நான் விரும்பல.
அவருடைய படிப்பு காட்டுறாரு இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திட்டு. நானும் சுந்தர் சார் எங்களுடைய வளர்ப்பு நாங்க வெளிப்படுத்துறோம். அவர் பத்தி தவறாக வார்த்தையில தகாத வார்த்தையில பேசாம இருக்கிறதுக்கு. அவ்வளவுதான் சொல்லுவேன். தேங்க்யூ so much. ரொம்ப நன்றி.